இந்த மாதிரி இட்லி சாம்பார் செஞ்சால் 2 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடு, ஹோட்டல்லாம் செய்கிற மாதிரி இது அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1 கிளாஸ் பைத்தம்பருப்பு 2ம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட கொஞ்சமாக பூசணிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதையெல்லாம் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்கு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் ஒரு 7, 8, 2 ஸ்பூன் தனியா, மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயங்க, 2 தக்காளி, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு நம்ம அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலில் இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாங்க. சாம்பாருக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் தான் சின்ன தாளிப்பு வடகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட 7, 8 சின்ன வெங்காயமும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம வேக வச்ச பருப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பில் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் எடுத்து ஊற்றி கிளறி விட்டுக்கலாங்க. இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு இறக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி எடுத்தால் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.